பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களுக்கு இந்த வாழ்த்தலை சொல்லிக் கொள்கிறேன். இன்று காதலர் தினம். ஹல்லேலூயா. நம்ம தேவன் எப்பொழுதுமே நம்ம லவ் பண்ணிட்டு இருக்கிறவர். அதனால நம்ம இந்த தினத்தை செலிப்ரேட் பண்றதுல தப்பே இல்லை. ஏன்னா வேதம் சொல்லுகிறது தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று. அன்புங்கிறது அவர்கிட்ட இருந்தாங்க வந்துச்சு இந்த உலகத்துக்கு. ஹல்லேலூயா. தேவனுடைய அன்பு என்னன்னு அறிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவரை உங்களால லவ் பண்ணாம இருக்கவே முடியாது. உன்னத பாட்டு 4:7 வேதம் சொல்லுகிறது, என் பிரியமே நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை என்று. ஹல்லேலூயா. என் பிரியமே என் ரூபவதி அப்படின்னு சொன்னா என்ன? யாரு பார்த்து ஆண்டவர் சொல்றாரு? உங்களை பார்த்து தான் சொல்றாரு. இன்னைக்கு நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை. இது ஒரு பொண்ணுக்காக சொல்லப்பட்டதா? வேதம் பெண்களுக்காக மட்டுமா எழுதப்பட்டது இல்லை. ஆண்டவர் இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் மணவாளனா இருக்கிறாரு. அவர் மணவாட்டி சபை அப்படின்னு தான் சொல்றாரு. ஸோ நீங்கள் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அவர் தான் உங்க மணவாளன். உங்களை அவ்வளோ நேசிக்கிறதுக்கு உங்க மனைவியால முடியாது, உங்க கணவனாலே முடியாது. நீங்க யாரை அதிகமா நேசிக்கிறீங்களோ அவங்களால கூட உங்களை அவ்வளோ நேசிக்க முடியாது. ஆனா அவரால நீங்க எதிர்பார்க்கிற அன்பை விட அதிகமாகவே தர முடியும். ஏனென்றால் அவர் உங்களுக்காக ஜீவனையை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எப்பவுமே நம்மளை பார்த்து குறைய சொல்ற ஒரு சொசைட்டி இருக்கும் பாருங்க. நம்ம தப்பு செஞ்சாலும் தப்பு செய்யலனாலும் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் நம்மளை குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க நம்மளை பார்த்து எப்பவும் சொல்றது, நீ பாவி, நீ மோசம், நீ சரியில்லை, நீ தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. என் வாழ்க்கையில நான் நிஜமாவே தப்பு பண்றப்ப கூட நான் ஆண்டவர்கிட்ட போய் சொல்லியிருக்கேன், ஐ கான்ட் கண்ட்ரோல் மை செல்ஃப் காட், செய்யாமல் இருக்க முடியல, இதை விட முடியல அப்படின்னு சொல்லி நான் அழுறப்பெல்லாம் எனக்கு ஒரு வார்த்தை கிடைத்திருக்கிறது. அது ஷாக்கிங்கான வார்த்தையாக இருந்துச்சு வேதத்தில். என் பிரியமே நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை. இல்லை ஆண்டவரே, அவங்க என்ன தப்புன்னு சொல்கிறாங்கல்ல, இல்லை நீ பூரண ரூபவதி. இல்லை நான் இப்படி செஞ்சுட்டேனே, இல்லை உங்ககிட்ட பழுதொன்றும் இல்லை. நான் இப்போ கரெக்டாக போகிறேன்னா உங்ககிட்ட பழுதொன்றும். இப்படி யாருங்க சொல்ல முடியும்? நம்ம அம்மா அப்பா சொல்லுவாங்களா? நம்மளை ரொம்ப நேசிக்கிறவங்க சொல்லுவாங்களா? சில பேரை நான் பார்த்துருக்கேன் இந்த உலகத்தில், தான் நேசிக்கிற பொண்ணு எவ்வளோ தப்பு செஞ்சாலும் அந்த பொண்ணு பின்னாடியே போயிட்டு உயிரெல்லாம் கொடுத்த சில மனிதர்களை நான் பார்த்துருக்குறேன். ஆனால் இந்த உலகம் முழுக்கிற அத்தனை பேரையும் அந்த அளவுக்கு ஒரே ஒருத்தரால் நேசிக்க முடியும்னா அதுதாங்க இயேசு கிறிஸ்து. இந்த உலகம் எப்போவுமே உங்களை குற்றவாளிகளை நியாயம் திருத்துக்கிட்டே இருக்கிறப்ப அவர் மட்டும்தான் நீ பூரண ரூபவதின்னு உங்களை பார்த்து சொல்ல முடியும். உன்கிட்ட பழுதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, என் பிரியமே அப்படின்னு அன்பா அவரால் மட்டும்தான் உங்களை கூப்பிட முடியும். ஸோ நீங்கள் இன்னைக்கு கணவன் இல்லாமல், மனைவி இல்லாமல், நீங்கள் அதிகமாக நேசித்தவர்கள் இல்லாமல், உங்கள் லவ் ஒருவேளை பிரேக்கப் ஆகி நீங்கள் அதை இழந்து போயிட்டு, நான் கைப்பிடிச்சிட்டு போகிறதுக்கு ஒரு வாழ்க்கை துணை இல்லையே, என் கூட என் கணவன் இல்லையே, என் மனைவி இல்லையே, அவங்க இறந்துட்டாங்களே, இந்த உலகத்தில் என்னை தனியாக விட்டுட்டு போயிட்டாங்களே, இல்லை நான் இருக்கும்போதே பிரிஞ்சு இன்னொரு இடத்துல போய் வாழ்ந்துட்டுருக்குறாங்களே, என்னை விட்டுட்டு போயிட்டாங்களே, என்னை நேசிக்க மறுத்துட்டாங்களே, நான் அதிகமாக நேசித்த ஒரு பெண் இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாலே, நான் அதிகமாக நேசித்த ஒரு ஆண் என்னை விட்டு வேறு பெண் கூட போயிட்டான்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீங்கள் உட்காந்து அழுது கொண்டு இருந்தாலோ, இருதயம் உடைக்கப்பட்டு நொறுங்கி அந்த வேதனையில் டிப்ரெஷன்லேருந்து மீள முடியாமல் இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப நல்ல செய்தி நான் சொல்கிறேன். உங்களை அவர்களை விட அதிகமாக நேசிக்கிற ஒருத்தர் இருக்காருங்க. உங்களை காப்பாற்றுறதுக்கு அவர் ஒருத்தரால் மட்டும்தான் முடியும். ஏன்னா அவர் உங்களை அவ்வளோ நேசிக்கிறாரு. உங்களை எல்லா தீமையிலிருந்தும் அவர் ஒருத்தரால் காப்பாற்ற முடியுங்க. இன்னைக்கு நீங்கள் உங்களுக்கு வரப்போகிற வாழ்க்கை துறையை குறித்தோ, உங்கள் கூட இருக்கிறவங்களை குறித்தோ, நீங்கள் இழந்து போனவர்களை குறித்தோ கவலையே படாதீங்க. ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆண்டவர்கிட்ட போய் கேளுங்க, ஆண்டவரே இந்த வாழ்க்கையை சரியா, இந்த துணை சரியா, நான் தேர்ந்தெடுத்திருக்கிறது சரியா, அவங்க எனக்கு உண்மையாக இருக்காங்களா, உண்மையாக இல்லையா, நான் நேசிப்பது சரியா அப்படின்னு சொல்லி கேட்டு பாருங்க. எப்போ ஒருத்தவங்க தேவனோட உண்மையான அன்புலையும் உறவுலையும் இருக்கிறாங்களோ அதுதாங்க அவங்களுக்கு நீதி. நீங்கள் ஒருவேளை தப்பான ஆளை கூட இருந்திருக்கலாம் பாருங்களேன், நீங்கள் தவறே செய்திருக்கலாம், உங்கள் மேலே தப்பு இருக்கலாம், உங்களாலே உங்கள் பாவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் உங்கள் பலவீனங்களுக்கு நீங்கள் அடிமையாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் தேவனோடு ரொம்ப அன்பாக இருந்தீங்கன்னா எப்படியும் உங்களால் அவர்கிட்ட எதையுமே மறைக்க முடியாது. நீங்கள் இப்போ ஆண்டவரே நான் தப்பு செஞ்சுட்டேன்னா, இதுலேருந்து நான் வெளியே வர முடியலன்னு கேட்டால் அப்போ கூட அவர் என்ன தெரியுமா சொல்லுவார், என் பிரியமே, என் பிரியமான மகனே, என் பிரியமான மகளே, என் அன்பே, நீ பூரண ரூபவதி ரூபனா இருக்கிற, உங்ககிட்ட ஒரு பழுது இல்லைப்பா, அம்மா உன்கிட்ட ஒரு பழுது இல்லைன்னு சொல்லி உங்ககிட்ட அவர் பேசும்போது உங்களால் எப்படிங்க அந்த அன்பை அக்செப்ட் பண்ணாமல் இருக்க முடியும்? அப்போ தோணும், இந்த உலகத்தில் வேறு எந்த அன்புமே வேண்டாண்டா, இது ஒன்று போதுண்டான்னு சொல்லிட்டு. இந்த உலகத்தில் இந்த வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு நான் சொல்கிறேன், இந்த காதலர் தினத்தன்று நான் சொல்கிறேன், இந்த உலகத்தில்
எந்த அன்புமே உங்களுக்கு கிடைக்கலனா கூட ஒரு அன்பு எப்பவுமே நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அன்பு இருக்குது. உங்களுக்காக ஜீவனையே கொடுத்த அன்பு. உங்கள் மேலே எப்பொழுதும் காதலாகவும் அக்கறையாகவும் நேசத்துடனும் உங்களை பாதுகாக்கும் கருத்துடனும் உங்கள் கூடவே இருந்து கொண்டிருக்கிற நிழலாக இருக்கிற ஒரு அன்பு, அது தேவாதி தேவனின் தெய்வீக அன்புங்க. அதுதாங்க தெய்வீக காதல். ஹல்லேலூயா. அவர் உங்களை யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்கவே மாட்டார், விட்டுடும் போக மாட்டார். யார் விட்டுட்டு போனாலும் யார் விட்டு கொடுத்தாலும் அவர் உங்களை விட்டு கொடுக்க மாட்டார், உங்களை விட்டுட்டு போக மாட்டார். ஏன்னா நீங்கள் அவரோட பிரியம், நீங்கள் அவரோட ரூபவதி, நீங்கள் அவரோட ரூபவதன். உங்ககிட்ட என்ன சொல்கிறாரு, ஒரு பழுது இல்லைப்பா, நீ தப்பே இல்லைப்பா, நீ கரெக்ட் தான் அப்படின்னு சொல்ல ஒரு ஆள் வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னைக்கு அவர்கிட்ட போயிடுங்க. அவர் உங்களை பார்த்து எப்பவுமே சொல்லுவார், உங்கள்கிட்ட ஒரு பொழுது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா. தேவனோடு நெருக்கமாக இருக்கிறவனுக்கு ஒரு தகுதி கிடைக்கும், அவன் பழுதே இல்லாதவன் குற்றமற்றவன்னு சொல்லி அவர் சாட்சி கொடுப்பார். நீங்கள் அவரை நிலந்து லவ் பண்ண ஆரம்பிங்களேன், உங்களை இந்த உலகத்தில் யாருமே நியாயத்திருக்க முடியாது. அந்த லவ் ஒரு கொடுத்துட்டே இருக்கும்போது அந்த உண்மையான அன்பு, உண்மையான காதல், தெய்வீக காதல் உங்களையும் மாற்றும், உங்கள் வாழ்க்கையை மாற்றும். God bless you. Thank you.